फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு புரதச்சத்து நிறைந்த கருப்பு கொண்டக்கடலை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க இந்த தோசை. பார்க்கிறதுக்கே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த கிறிஸ்பியான கருப்பு கொண்டக்கடலை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கிராம்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். அதில் ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, இந்த ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம கொண்டக்கடலையும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ வெந்தயத்தையும் சுண்டலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ 3 பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. அதாவது இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நீங்கள் ஊற வைக்கிறச்ச 1 பங்கு பயிர் எடுத்தீங்கன்னா 3 பங்கு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்பதான் உபரி நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 கப் பச்சரிசி, அதாவது நீங்க எந்த கப்ல கொண்டக்கடலை அளந்தீங்கனோ அதே கப்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். பச்சரிசி ஏன் எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் தோசை மொறுமொறுன்னு இருக்கும், அதனாலதாங்க பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்ப பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு பச்சரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்ப சுண்டல் அட்லீஸ்ட் 8 hours ஆகுது கண்டிப்பா ஊறணுங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுனால ஒரு ஓவர் நைட் இது ரெண்டையுமே ஊற வச்சுக்கிறேங்க. மேக்சிமம் நீங்க கருப்பு கொண்டக்கடலையா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருப்பு கொண்டக்கடலையில தான் நிறைய சத்துக்கள் இருக்கு. புரத சத்தும் நார் சத்தும் நிறைந்து இருக்கு. ஈவன் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றவங்க கூட கருப்பு கொண்டக்கடலைய அவங்களோட டயட்ல நிறைய சேர்த்துக்கலாம். பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றவங்க இந்த கருப்பு கொண்டக்கடலை தோசையை செய்யறச்ச பச்சரிசியை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் 1/2 கப் சிவப்பு அவல் சேர்த்து அரைச்சுக்கலாங்க. ஆனா சிவப்பு அவலை நீங்க 8 hours ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சுண்டலை அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. நான் இப்ப சொன்னது பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றவங்களுக்கு. நார்மலா யூஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்ற இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது கூடயே ஒரு வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வரமிளகாய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இல்லது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன் வரமிளகாயை ஊற வைக்கிறேன்னா சீக்கிரம் ஸ்மூத்தா அரைப்பட்டுருங்க நம்ம அரைக்கும் போது, அதனாலதான் ஊற வச்சிருக்கேன். இப்ப நாம இதை 8 hours ஊற வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிருங்க. இப்ப சுண்டல் நல்லா ஒரு ஓவர் நைட் ஊறிடுச்சுங்க. இப்ப தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப நான் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூடயே நான் 2 பல்லு பூண்டு சேர்க்கிறேங்க. ஒரு துண்டு இஞ்சியை இப்படி கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடயே ஆல்ரெடி மிளகாய் வத்தலும் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு மிளகாய் வத்தல் வேண்டாம்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ப கொஞ்சமா கல்லுப்பு, 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேங்க. இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாம சுண்டலை பச்சையா அரைச்சு தோசை ஊத்த போறோம். சோ வயிற்று பொறுமல், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராம இருக்கிறதுக்காக வேண்டிதாங்க இதெல்லாம் சேர்க்கிறோம். சோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நான் எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. கொண்டக்கடலை நல்லா ஊறி இருந்தாதாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனா அரைக்க வரும். நெக்ஸ்ட் அதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்ச பச்சரிசிய தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சரிசி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரொம்ப ஃபைனா அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் நரநரன்னு கொஞ்சம் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் தோசைக்கு. அதனாலதான் நான் தனித்தனியா ஊற வச்சேன். நானு பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கோர்ஸா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதையும் நாம இது கூடயே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்பவும் கெட்டியாம இருக்கக்கூடாது, ரொம்ப தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். ரொம்ப புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தோசை வறுத்துடலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகவும் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஈர துணியால நல்லா தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டீங்கன்னா நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆயிரும். இப்ப நாம ஊத்துன நல்லா ஸ்மூத்தா ஊத்த வரும். பாருங்க, ஒவ்வொரு டைம் நீங்க தோசை ஊத்துறச்சையும் இதே சேம்
மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஸ்மூத்தா கிறிஸ்பியா ஊத்த வரும். இப்ப நல்லா சுத்தி ஆயில் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு ஆயில் ஊத்த விருப்பம் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றவங்க ஆயில் எதுவும் ஊத்த வேண்டாம். தோசை வார்க்க வச்ச ஃபிளேமை சிம்ல வச்சுக்கோங்க. தோசை வார்த்த அப்புறம் மீடியம் டு ஹைல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சையா அப்படியே சேர்த்திருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கிறதுக்காக நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நான் இப்ப மூடி ஓபன் பண்ணிட்டேன். தோசையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கணுங்க. சேஞ்ச் ஆகணும்னா நல்லா நீங்க தின்னா சுட்டாதான் நல்லா தோசையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்க, இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தோசை ஊத்தி கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா நல்லா கார சட்னி நல்லா இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஈவன் சாம்பார் கூட நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.